இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காம் பகுதியில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 27ஆக அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகள் பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம். ஜம்மு காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பிரதமர் மோடி பேச்சு. போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்திய நிலையில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட இடத்திற்கு விரைகிறார் அமித்ஷா. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்திய நிகழ்வுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் கடும் கண்டனம். தீவிரவாதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம். தீவிரவாதிகள் நடத்திய மனிதாபிமானமற்ற தாக்குதலுக்கு முதலமைச்சர் உமர் அப்துல்லா கடும் கண்டனம். துப்பாக்கிச் சூட்டால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் அரசு துணை நிற்கும் என்றும் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீர் துப்பாக்கிச் சூட்டில் தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களை சேர்ந்தவர்கள் காயமடைந்துள்ளதாக தகவல். படுகாயமடைந்த 13 பேரில் 5 பேர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக, அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிப்பதாகவும் தகவல். ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்பட்டுள்ள தீவிரவாத தாக்குதல் மிகவும் கண்டிக்கத்தக்கது. பாதுகாப்பு நடவடிக்கைகளை புதிய அரசு உறுதிப்படுத்தினால் மட்டுமே இதுபோன்ற காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் மீண்டும் நடைபெறாது என்றும் பதிவு. UPSC தேர்வு முடிவுகளை இணையத்தில் வெளியிட்டது இந்திய குடிமை பணியாளர் தேர்வாணையம். மொத்தம் 1009 பேர் தேர்ச்சி பெற்ற நிலையில் தேசிய அளவில் சக்தி துபே என்ற மாணவி முதலிடம் பிடித்து அசத்தல். UPSC தேர்வில் நான் முதல்வன் திட்டத்தில் படித்த சென்னையை சேர்ந்த சிவச்சந்திரன் தேசிய அளவில் 23வது இடமும் மாநில அளவில் முதலிடமும் பிடித்து அசத்தல். தமிழகத்தில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று 50 பேர் தேர்ச்சி. நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற தமிழகத்தை சேர்ந்த மோனிகாவுக்கு 39வது இடம். தமிழ் வழியில் தேர்வு எழுதிய காமராஜர், சங்கர் பாண்டியராஜ் ஆகிய 2 பேர் தேர்ச்சி. நான் முதல்வன் திட்டத்தில் படித்த மாணவர் UPSC தேர்வில் தமிழ்நாட்டு தரவரிசையில் முதல்வனாகி இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிகழ்ச்சி பதிவு. நான் முதல்வன் திட்டம் வருங்காலங்களில் லட்சக்கணக்கானோரின் வாழ்வில் ஒளியேற்றிடும் எனவும் நம்பிக்கை. தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 2 மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல். தனியார் பல்கலைக்கழகங்கள் திருத்த சட்ட மசோதா மற்றும் தமிழ்நாடு பொது கட்டிட உரிம திருத்த சட்ட மசோதாவுக்கும் ஒப்புதல். உதகை ராஜ்பவனில் ஏப்ரல் 25, 26ஆம் தேதிகளில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறும் என ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தமிழகத்தில் உள்ள அனைத்து தனியார், மாநில, மத்திய பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுக்கும் அழைப்பு. துணைவேந்தர்கள் மாநாடு தொடர்பான அறிவிப்பில் ஆளுநரை வேந்தர் என குறிப்பிட்டு அறிக்கை வெளியீடு.
எதிர்ப்பை மீறி துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துவதில் ஆளுநர் RN ரவி உறுதி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளான MP MLAக்களே எல்லோருக்கும் எஜமானர்கள். டெல்லி பல்கலைக்கழகத்தில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பேச்சு. இரண்டு நாள் பயணமாக சவுதி அரேபியாவுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. ஜெட்டா விமான நிலையத்தில் மன்னர் முகமது பின் சல்மான் நேரில் வரவேற்றார். சவுதி அரேபியாவுக்கு மூன்றாவது முறையாக சென்ற பிரதமர் மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு. நடனமாடியும் பாடல்களை பாடியும் வரவேற்ற இளம் பெண்களுடன் கலந்துரையாடிய பிரதமர். வக்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக சென்னையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் பேரணி. வக்பு சட்ட திருத்தத்தை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி கோஷம். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பேரணி. அரசு சார்பில் குழு அமைக்கப்பட்டதற்கு இதுவரை அரசாணை வெளியிடப்படவில்லை என குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டிற்கு மே மாதத்திற்கான பங்காக 2.5 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டும். காணொலியில் நடைபெற்ற 39வது கூட்டத்தில் கர்நாடக அரசு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. பாரதிதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் மே 5ஆம் தேதி வரை தமிழ் வார விழா கொண்டாடப்படும். 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. வரும் ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை ஒரு வார காலத்திற்கு தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்பதை இந்த பேரவையில் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. சட்டப்பேரவையில் பேச அனுமதி மறுக்கப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சட்டப்பேரவையில் பேச தனக்கு அனுமதி அளிப்பதற்கு என்ன பயம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முழக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட யாருக்கும் பயம் இல்லை என பேரவைத் தலைவர் விளக்கம். சட்டப்பேரவையில் ஒரு துறையை பற்றி பேச 10 நிமிடங்கள் மட்டுமே வழங்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 10 நிமிடங்களுக்குள் ஒரு துறையை பற்றி எப்படி பேசி முடிக்க முடியும் எனவும் கேள்வி. ஏன்னா இதில் இன்னைக்கு இந்த துறையுடைய மானிய கோரிக்கை
எங்களுடைய உறுப்பினர் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு 10 நிமிடம் தர்றாங்க. ஒரு துறையினுடைய பிரச்சனையை 10 நிமிஷத்தில் எப்படி பேசி தீர்க்க முடியும்? அது 10 நிமிஷத்தில் கொடுத்துக்கிட்டு இவங்க 5 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. இது எப்படி போய் உரையாற்ற முடியும்? சென்னை தலைமை செயலகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. மரியாதை நிமித்தமாக இருவரும் சந்தித்துக் கொண்டதாக தகவல். வீடுகளை குத்தகைக்கு எடுக்கும் நபர்கள் உரிமையாளருக்கு தெரியாமல் 3வது நபருக்கு உள்வாடகை விட்டால் மோசடி வழக்காக பதிவு செய்யப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக டிஜிபி அறிக்கை. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் மூலமாக இந்த ஆண்டில் 50,000 புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டத்தில் புதிதாக 600 மெகாவாட் அனல் மின் நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தகவல். தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் கடை மேற்பார்வையாளர்கள் விற்பனையாளர்களுக்கு 2,000 ரூபாய் ஊதிய உயர்வு. டாஸ்மாக் உதவி விற்பனையாளர்களுக்கும் 2,000 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. பிரபல சுற்றுலா தலமான கொடைக்கானலில் குதிரை சவாரி செய்த 9 வயது சிறுவன். திடீரென மிரண்ட குதிரை சிறுவனை தரதரவென இழுத்துச் சென்றதால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சி அருகே பெண் செவிலியர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். சாவில் மர்மம் இருப்பதாக கூறி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்கள் கைது. கரூரில் பட்டப்பகலில் வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து பணத்தை கொள்ளையடித்துச் செல்லும் மர்ம நபர்கள். காரில் வந்து கைவரிசை காட்டிய முகமூடி கொள்ளை கும்பலின் சிசிடிவி காட்சி. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கு. சுற்றுச்சூழல் துறை, இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் கடலோர ஒழுங்காற்று குழுமம் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு எதிரான நில அபகரிப்பு வழக்கில் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி. நில அபகரிப்பு வழக்கு தொடர்பான சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவில் தலையிட விரும்பவில்லை என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. சேலம் தலைவெட்டியில் இருப்பது முனியப்பன் கோயில் அல்ல, புத்தர் கோயில் என்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் உத்தரவுக்கு தடை. இந்து சமய அறநிலையத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்தியா உள்ளிட்ட நட்பு நாடுகளின் எதிர்கால கட்டமைப்புகளை மேம்படுத்த அதிபர் டிரம்ப் விருப்பம். இந்தியா அமெரிக்கா உறவு குறித்து ராஜஸ்தானில் நடைபெற்ற கருத்தரங்கில் துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் பேச்சு. ஜம்மு காஷ்மீரில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் உமர் அப்துல்லா ஆய்வு.
நிவாரணம் கிடைக்கவில்லை என கூறி முதலமைச்சரின் காரை முற்றுகையிட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் வாக்குவாதம். பாலஸ்தீனம் என பெயர் பொறித்த பையுடன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிரியங்கா காந்தி வருகை தந்ததன் எதிரொலி. காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்கும் வகையில் நேஷனல் ஹெரால்டு என பெயர் பதித்த கைப்பையுடன் புகைப்படம் வெளியிட்ட பாஜக எம்பி பன்சுரி ஸ்வராஜ். மகாராஷ்டிரா மாநிலம் அகோலா பகுதியில் தண்ணீர் கேன்களுக்கு பூட்டு போட்டு பாதுகாக்கும் மக்கள். ஒருபுறம் ஆபத்தான முறையில் கிணற்றில் இறங்கி தண்ணீர் எடுக்கும் பெண்கள், மறுபுறம் தண்ணீரை பத்திரப்படுத்தும் மக்கள் என தலைவிரித்தாடும் தண்ணீர் பஞ்சம். மேற்கு வங்க மாநிலத்தில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும். ஆசிரியர்களுக்கான ஊதியத்தை மாநில அரசு வழங்கும் என்றும் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. பீகார் மாநிலம் ரோஹ்தாஸில் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு. பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தண்ணீர் எடுத்து வரும் பெண்கள். போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு வேடிகனில் உள்ள கார்டினல்ஸ் கல்லூரி வளாகத்தில் சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் நடைபெறும். புதன்கிழமை முதல் பொதுமக்கள் நேரில் அஞ்சலி செலுத்தலாம் என அறிவிப்பு. போப் பிரான்சிஸ் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் அமைச்சர் நாசர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் பங்கேற்பு. வேடிகனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழக அரசு சார்பில் பங்கேற்பார்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத வகையில் ஒரு நாளில் சவரனுக்கு 2200 ரூபாய் உயர்ந்து 74,320 விற்பனை. 1 கிராம் தங்கம் 9,290 விற்பனையாவதால் மக்கள் பேரதிர்ச்சி.